ஒருத்தர் வந்து டாப்பு போட்டது வீடியோ பிடிச்சி யூடியூப்பில் போட சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து டாப்பு போடுறேன் வீடியோ. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலேருந்து செட் பண்ணி அப்படியே வந்து அடியில் வந்து பிடிப்பு கொஞ்சம். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோழி பண்ணையில் வந்து உள்ளே போகணுன்னா அர்ஜென்ட்டு கழட்டுற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே ஒரு நட்டு, இங்கே ஒரு போல்ட்டு, அந்தாண்டா அதே மாதிரி, பின்னாடி வந்து அதே மாதிரி. இதை கழட்டிட்டா அப்படியே டாப்பு தூக்கிடலாம். அதே மாதிரி அந்தாண்ட ஒரு போல்ட்டு கழட்டிட்டு அப்படியே தூக்கி அந்தாண்ட வச்சிடலாம்னு வச்சுங்களேன். இங்கே வந்து செல் வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணேன் டப்பா. செல் வச்சுக்கலாம் உள்ள. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்குது. இந்த இது கழட்டினா டாப் வெளியே தூக்கிடலாம் அழகா. இது அப்படியே இருக்கும். வண்டி வந்து பெரிய வண்டி அளவுக்கு போகணும்னு வச்சுங்களேன். இப்போ எப்படின்னா பெரிய வண்டி உழவு ஓட்டலாம், பெரிய வண்டி 5 கலப்பை ஓட்டலாம், ரொட்டேட் ஓட்டலாம், 36 பிளேடு போட்டு ஓட்டுறேன். அது இல்லாத கால் பாத்தி எல்லாமே ஒத்த சிங்கிள் கரை போடலாம். டயர் அடி இல்லாத. பெரிய வண்டி வந்து உழவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டிப்பருக்கு யூஸ் பண்ண முடியும். இது வந்து பெரிய வேலையும் செய்யும், சின்ன வேலையும் செய்யும், எல்லாம் மொத்த வேலையும் செஞ்சு கொடுக்கும் இந்த வண்டி. பார்த்திங்கன்னா உழவு பெரிய வண்டி ஈக்குவலுக்கு போகும். வண்டி 4 வீல் மூவிங்னால சூப்பராக போகும். போதும் இந்த உழவானது போதும். வண்டி சொந்த காட்டுக்கு வண்டி எடுக்கணுன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா எப்படின்னா, இப்போ வந்து ஆள் வந்து இப்போலாம் எல்லாமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வண்டி எடுத்திங்கன்னா இப்போ வந்து கால்லேருந்து பாத்தியிலேருந்து எல்லா இதுவுமே சின்ன வேலை எல்லாமே செஞ்சு தந்துடும். அது இல்லாத பெரிய வண்டி ஈக்குவலுக்கு உழவு வேணும்னா இந்த வண்டி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு உழவு கீழே போகும். வண்டி அந்தளவுக்கு போகும். 4 வீல் மூவிங்னால் போகும். 2 வீல் மூவிங்காக இருந்தால் போகாது. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுதான் பாத்தி போகிறது. பாத்தி வாய்க்கால் எல்லாமே. பார்த்திங்கன்னா ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே பல்லாவாத ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் நடுவில் அப்படியே குமிச்சிருன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து கரை எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு விரிச்சுக்கணும். இந்த இதுதான் 4 நட்டை லூஸ் பண்ணி தள்ளினா இங்கே வந்து கேப் அதிகமாயிரும். இங்கே கரை சின்னதாக வேணும் அப்படிங்கும்போது இது லூஸ் பண்ணி இங்கே இந்த ஓரமாக விட்டிங்கன்னா கரை சின்னதாயிரும். அது இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்குது, அதை மாற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது, மாற்றி போட்டுக்கலாம். பாத்தி ஓட்டும் போது லைட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கால் ஓட்டணுன்னா அது கழட்டு. இது டோரை பிடிச்சி கழட்டு. இது தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி இதுவும்
இதுவும் மேலே உருவிட்டா அப்படியே கால் ஓட்டிக்கலாம். அதை போட்டால் உடனே பாத்தி ஓட்டிக்கலாம். பாருங்க சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுதான் கால் ஓட்டுறதுக்கு தகுடு. அப்படியே எடுத்து மாட்டினா பாத்தி. அவ்வளோதான், சிம்பிளான ஐடியா. அதே மாதிரி தான் அதுவும் வாய்க்கா பாத்தி. அதான் இந்த சைடு தகுடு வந்து இந்த சைடு தகுடு வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற எந்த அளவுக்கு விரித்து வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு குறிக்கலாம். மடக்கிறது தான், செயின் தான் இழுத்து கட்டினா அந்த அளவுக்கு நின்றுக்கும். அந்தாண்ட ஓரத்தில் இருக்கிற மண்ணெலாம் கொண்டு வந்தால், மண் அதிகமாக வந்தால் தான் நடுவில் வந்து மண் கரை ஹைட் ஏறும். மண் வரலினா ஹைட் ஏறாது கரை. அதான் காரணம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீலுக்கு நேராக வரும். டயர் அடி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வண்டி 5 அடி வரும். 5 அடி வரும். அதனால் டயர் அடி இல்லாத ஓட்டலாம். ஒத்த சிங்கிள் கரை போட்டால் டயர் அடி இல்லாத ஓட்டலான்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதுலேயே 36 ஹெச்பி இந்த வண்டி, இதுலேயே 40 ஹெச்பி வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.